அவர் தான் நம்ம பார்ட் 2ல ஃபுல் மெயினே அவர் தான். அவரை வச்சு தான் ஸ்டோரியே ஃபுல்லாக மூவ் ஆகுது. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக நடிச்சிருக்காரு விஜய் சேதுபதி. எல்லாமே சேம் ஸ்டோரி தான், ஆனால் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. சேதுபதி சார் நல்லா வாழ்ந்துருக்காங்க. செம்மையா இருக்குப்பா, எல்லாம் பார்க்கணும். எல்லாருமே உண்மையிலே நல்லா நடிச்சிருக்காங்க. இதுல வந்து ஹீரோ அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்காரு, ப்ரோட்டகனிஸ்ட், மென்டார் அப்படிதான். ஆனா கேரக்டரா ஒவ்வொன்றும் செதுக்கிருக்காரு. It's more of Vijay Sethupathi fast and all of that. ஏன்னா வேலையில நம்மளுக்கு ஒரு சூப்பர்வைசர், ஒரு மேனேஜர் நம்மள கொடுமைப்படுத்துறாங்க. அந்த வேலையில நடக்கிற வன்முறையை தான் இவர் வந்து பேசுறாரு. கிஷோருடைய டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே புல்ல அரிச்சிருது. டைலாக் ரொம்ப மெனக்கட்டு இருக்காங்க. ஒருத்தர் போராடுறது தான், நம்ம சம மக்களுக்கு போராடுறது தான். அது வந்து நம்ம பார்க்காம விட்டுறோம், அவங்கள கவனிக்காம விட்டுறோம். அந்த அளவுக்கு டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்குது. அவங்கவுங்களுக்கு தேவையான உரிமை எப்படி கிடைக்கணும்னு இருக்குல்ல. ஸோ இப்போ எனக்கு ஒன்று கிடைக்கணும்னா நான் எந்த விதத்தில் கேட்கணுமோ அந்த இதில் தானே கேட்க முடியும். கிடைக்கலன்றப்போ அதுதான் அவங்க பண்ணியிருக்காங்க. எல்லாமே சேம் ஸ்டோரி தான், ஆனால் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. சேதுபதி சார் நல்லா வாழ்ந்துருக்காரு கேரக்டர். இந்த பாட்டுல யாருக்கு அதிக போர்ஷன் இருக்கு? ஏன்னா விஜய் சேது சார் வரவே இல்லை. சேது சார் ஃபுல்லாகவே சேது சார் தான். 10 கொடுக்கும். வெற்றிமாறனுடைய வெறித்தனமான ஃபேன், சேதுவோடைய ஃபேன். அதனால நடிகர்கள் அரசியல் வர பத்தி கருத்து இருந்துச்சு இல்லை, அப்படி கிடையாது. இது அரசியலுக்கு இது சம்மந்தம் கிடையாது. பழைய காலத்தில் இதில் நடந்தது தான் சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு எல்லாமே ஸ்டோரி. பாலிடிக்ஸ் நிறைய இருக்கு, நல்லா சொல்லியிருக்காங்க. புரியல? எல்லாமே சூப்பராக இருக்கு. மியூசிக் வர்த்து தான். இப்போ இந்த மாதிரி படத்துக்கு வந்து ஒரு நல்ல ஸ்டோரி கண்டென்ட் ஒரு எப்பவுமே வந்து ஏ சர்டிஃபிகேட் தராங்க. நிறைய பேர் வந்து அடல்ட்ஸ் பார்க்க முடியல. இல்லை, இதில் ஏ சர்டிஃபிகேட் எது கொடுக்குறாங்கன்னா ரத்தம் நிறைய காட்டியிருக்காங்க. ஸோ அதனால தான் கொடுக்குறாங்க, தவிர மற்றபடி எதுவும் கிடையாது. கிளாமரும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரத்தம் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய இருக்கு, அதனால தான் ஏ சர்டிஃபிகேட், மற்றபடி எதுவும் இல்லை. ஆக்சுவலி இவர் நல்லா பண்ணியிருந்தாரு. கருணாஸ் இருக்காங்க, கென் கருணாஸ் நல்லா பண்ணியிருந்தாரு. சின்ன போர்ஷன் தான், பட் நல்லா பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலி அதான் சொல்கிறேன், ஸ்க்ரீன் பிளே அதிகமாக இல்லை. ஆக்சுவலி இந்த பார்ட் 2 வந்துட்டு விஜய் சேதுபதி தான். இல்லை சூரிக்கு பெரிய இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் ஆனால் இது விஜய் சேதுபதி தான். எப்படி சொல்ல வருதுன்றது நீங்கள் ஃபுல்லாக நம்மளால் சொல்ல முடியாது. படம் பார்த்துட்டு நீங்களே இந்த மாதிரி படங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருத்துள்ள ஒரு படத்துக்கு வந்து எப்பவுமே ஏ சர்டிஃபிகேட் தராங்க. இந்த படத்தில் கிளாமர் சீன்ஸ் அதிகமாக இருக்குல்ல? கிளாமர் கிடையாது. இது ஆக்சுவலி ஃபுல்லாக ரத்தம், டைலாக்ஸ் இதுதான் இருக்கு. படம் நல்லா இருக்கு, இப்போ வந்து பாருங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். அவர் தான் நம்ம பார்ட் 2ல ஃபுல் மெயினே அவர் தான். அவரை வச்சு தான் ஸ்டோரியே ஃபுல்லாக மூவ் ஆகுது. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக நடிச்சிருக்காரு விஜய் சேதுபதி. சூரி வந்து ஒரு 2-3 சீன் நல்ல வெயிட்டான சீன் அவருக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. 2-3 சீன் நல்லா பண்ணியிருக்காரு சூரி. நல்லா இருக்கு காம்பினேஷன், நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. மஞ்சு வரையும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இளையராஜா மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தில் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக சூப்பராக இருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸ் ஆஃப் சூப்பராக. செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லென்த்தி டைலாக்ஸ் தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல அது வந்து ஜஸ்டிஃபை பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் டைலாக்ஸ்லாம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஜஸ்டிஃபை பண்ணுது. சூப்பராக இருக்கு படம். வன்முறை காட்சிகள் இருக்கு, கிளாமர் காட்சிகள் சில 2-3 சீன் நியூடு சீன் இருக்கு. அந்த டைலாக்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த டைலாக்ஸ் கொண்டு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. நீங்க படம் பார்த்தா உங்களுக்கு புரியும். செம்மையா இருக்குப்பா, எல்லாம் பார்க்கணும். செம்ம, எல்லாருமே உண்மையிலே நல்லா நடிச்சிருக்காங்க. படம் வந்து 2 கரெக்டான ஒரு சுச்சுவேஷனில் எதுவுமே கரெக்டாக விட்டுருக்காங்க. இதோட 3லாம் வராது, ஆனால் 2லேயே முடிச்சுட்டாங்க. ஏன்னா சேதனை இறந்ததுனால அது எல்லாம் ஒரு நல்ல ஒரு நல்ல கருத்து உள்ள படம். ஆமாம், இறந்துட்டார், அவ்வளோதான். இதோட அந்த படம் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்களுக்கோசம் எடுத்த படம் தான் இது. உண்மையிலே நல்லா ரீச் ஆகும். ஒரே ஒரு சாங் சூப்பராக இருக்குது. அந்த ஒரு சாங் நல்லா தான் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்தவரையும் படம் வந்து ஒரு அரசியலில் வந்து நல்ல ஒரு படமாக தான் வரும். இதை பார்த்து நிறைய பேர் திருந்துவாங்க, அவ்வளோதான். அதெல்லாம் அரசியல்லாம் வந்து அவ்வளோவா வந்து இல்லை. இது வந்து ஒரு அரசியல் படம் மாதிரி தான், ஆனால் வந்து கரெக்டான ஒரு இது இருக்குது. இது வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு இது தான். ஒடுக்கப்பட்டவங்க எப்படி பாதிக்கிறாங்க, அரசியலை பற்றியெல்லாம் அவ்வளோ இல்லை, நல்ல கருத்து உள்ள சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், எல்லாம் பார்த்தா தான் தெரியும். அந்த எல்லாருக்குமே எல்லாரோட இதுவும் வந்து ஒரே மாதிரி இருக்காதுல்ல. இப்போ நான் ஒன்று சொல்லுவேன், இன்னொருத்தவங்க ஒன்று சொல்லுவாங்க, அது மாதிரி வேணும். எல்லாருமே பார்த்தா தான் அந்த கதை என்னன்னு தெரியும். இந்த படத்தில் இந்த சீன் வந்து தரமான சீன் எதை சொல்லுவீங்க? லாஸ்ட் சீன் சொல்லலாம். சூரியோட இது அதான், ஒரு காவல்துறை வந்து அவங்க இதில் வந்து துரோகம் பண்ணும்போது அவர் அதை கரெக்டாக பண்ணிட்டு போகிறாரு. சேதன் கோசம் அவர் எல்லாமே பண்ணிட்டு கரெக்டாக போயிட்டார். அந்த ஜீப்பில் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் என்ன ஆகிறாங்கன்னு கூட தெரியாது. நம்ம படம் உண்மையிலே செம்ம சூப்பராக இருக்குது. பார்ட் 1ஓட கண்டினியூஷன் வந்து அப்படியே இருக்குது. பார்ட் 1ல் வந்து குமரேசனோட கதையை பற்றி பார்த்தோம். பார்ட் 2ல் வந்து வாத்தியாரோடைய கதையை வந்து ரொம்ப அழகாக வந்து கேரக்டர் மியூசிக் இளையராஜா பிச்சிட்டாரு. இல்லை, இந்த ஆல்ரெடி வெற்றிமாறன் சார் சொன்ன மாதிரி இதில் வந்து ஹீரோ அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்காரு, ப்ரோட்டகனிஸ்ட், மென்டார் அப்படி தான். ஃபஸ்ட்டு பார்ட் 1ல் வந்து ப்ரோட்டகனிஸ்ட் கதாநாயகனாக சூர்யா காமிச்சிட்டாங்க.
இந்த ப்ரோட்டாகனிஸ்டாக மென்தார் விஜய் சேதுபதியை காமிச்சிருக்காங்க. ஆனால் கேரக்டராக ஒவ்வொன்றும் செதுக்கியிருக்காங்க. படத்தில் இருக்க ஒவ்வொரு கேரக்டரும் இந்த கேரக்டர் இல்லாமல் இருந்தால் படம் ஓடாது அப்படி, படம் கதை இல்லாமல் அப்படி இல்லை. ஒரு கேரக்டருக்கும் கதையில் வந்து ஒரு இம்பாக்ட் இருக்குது. அதே படத்தில் ட்ரெய்லரில் வந்து நடிகர்கள் அட்டாக் பண்ணி சில வார்த்தைகள்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அது வச்சுருந்தாங்க, ஆனால் படத்தில் அந்த டைலாக் வரலை. படத்தில் அந்த டைலாக் இல்லை. மேபி அது கட் பண்ணியிருக்கலாம். படத்தில் ஒவ்வொரு கேரக்டரும் நல்லா செதுக்கியிருக்காரு. ஆக்டிங் பார்த்தீங்கன்னா சூரியனை விஜய் சேதுபதி சார் வந்து ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குது. இன்னொரு ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ஓசியா நடிச்சிருக்காரு சேட்டன், அவரோட ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. Yeah, he's done a very good job. அரசியல் வந்து எல்லா படத்துலையும் பேசுறது தான், இதுலேயும் ஒரு 2 இடத்துல இருக்கு. பட் இட்ஸ் வெரி நைஸ். இட்ஸ் மோர் ஆஃப் விஜய் சேதுபதிஸ் past and all of that. So first part was more of defining Suri. Second part is more of defining Vijay Sethupathi. அதே ட்ரெய்லர்ல வந்து நடிகர்கள் அரசியலுக்கு வரத வச்சு அட்டாக் பண்ணி அப்படி எல்லாம் இப்ப படத்துல இருக்காது. இல்ல, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் a common thing. இப்போ பப்ளிக்கா நம்ம என்ன சொல்லுவோம் அந்த மாதிரி தான். அதே மாதிரி இட் வாஸ் வெரி நைஸ். அதே வெற்றிமாறன் படம் அப்படிங்கிறது அரசியல் பேசும் கட்டாயமா. இந்த படத்துல எந்த வகையான அரசியல் பேசுறாங்க? See, it's a very common man's review தான் இது. ஸோ அரசியல் எக்ஸாக்டா அந்த மாதிரி எல்லாம் இல்லை. இட் வாஸ் நைஸ். பட் படம் பார்த்தீங்கன்னா விடுதலை. இந்த படத்தோட பேர் விடுதலை. நம்ம இந்தியாவில் எப்படி விடுதலை நம்மளுக்கு கிடைச்சிருக்கோ அது போல தான் இந்த படத்தோட பேர் விடுதலை. ஒவ்வொரு வேலையிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கல. அந்த சுதந்திரம் கிடைக்கிறதுக்கோசம் தான் இவர் போராடுறாரு. ஏன்னா வேலையில நம்மளுக்கு ஒரு சூப்பர்வைசர், ஒரு மேனேஜர் நம்மள கொடுமைப்படுத்துறாங்க. அந்த வேலையில நடக்கிற வன்முறையை தான் இவர் வந்து பேசுறாரு. ஏன்னா நம்மளோட உழைப்பு அவங்க எந்த அளவுக்கு உறிஞ்சி எடுக்கிறாங்க அதை தான் இவர் எடுத்து சொல்லுறாரு. இந்த படத்தை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கடைசியில என் தலைவன் விஜய் சேதுபதியை வேற சாவடிக்கிறாங்க. இப்போ அடுத்தது யார் புரட்சி எடுப்பா? புரட்சி எடுக்க ஆள் இல்லை. அதுக்கு தான் சூரி 3வது பாட்டுக்கு வராரு. ஏன்னா இந்த படத்துல அந்த அளவுக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்கு. ஏன்னா வேலையில் இப்போ நான் போய் என்னோட புரட்சி எடுக்கிறேன். இந்த படத்தில் ஒவ்வொரு காட்சியும் என் கண்ணுக்குள்ளே வந்து நிற்குது தலைவா, நிற்குது. ஏன்னா அந்த அளவுக்கு புரட்சி, கருப்பு வண்ணம் நம் வண்ணத்தின் அடையாளம் காட்டுகிறாரு படத்தில். இளையராஜா போட்டுக்கிறாரு மெட்டு, அதெல்லாம் அருமையாக இருக்கிறது. ஒரு மெட்டும் நல்லா இருக்கு தலை. படம் நீங்களும் வந்து பாருங்க தலை. அவரோட ஆக்டிங் வேற மாதிரி தலை. படத்தில் அவரோட கதையை நம்ம வந்து தலை, அவர் நடிப்பை வந்து சிகரம். பிக் பாஸ்ல அவர் ஆனால் போயிட்டாரு. அடுத்து அவர் இது போல நிறைய படம் நடிக்கணும்னு அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். நன்றி. தலை நம்மளுக்கு ஸ்பாட்ல வரணும் தலை. கருப்பு பாருங்க, முடியல இருக்கு கருப்பு, நீங்களும் போட்டுக்கிறீங்க கருப்பு. அதனால கருப்பு நம்மளுக்கு எல்லா இடத்துலயும் இருக்கும். அதை பத்தி நம்ம பேசக்கூடாது. சூர்யா அவர் 10 நிமிஷம் தான் தலை வந்து படத்துல நடிச்சிருக்காரு. அவரை பத்தி பேசாதீங்க. ஏன்னா அவர் பார்ட் 3க்கு வந்துட்டாரு. அதனால இந்த படம் ஃபுல்லா விஜய் சேதுபதி அண்ணன் தான் கலக்கிட்டாரு. ஆனா அவரை சாவடிச்சு என் மனசை கஷ்டப்படுத்திட்டாங்க. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு அவரு தலை. ஃபர்ஸ்ட் ஃபைட்டு தலை, அவர் பேர் அவங்க பையன் கருணாசன், அவங்க பையன் வந்தா இருப்பாருங்க. அந்த கத்தி சும்மா சரன்னு வெட்டாரு பாருங்க. கத்திலேயே செம்ம வெட்டுங்க. நல்ல அல்டிமேட்டான ஃபைட், நல்லா இருக்கு தலை. அவங்க யாருன்னு தெரியல தலை, நல்லா நடிச்சிருக்காரு சூரி. அது போதும் நம்மளுக்கு தலை. நான் மாலை போட்டனால பொண்களை நான் பார்க்கறதில்ல, பெண்களை நான் கவனிக்கிறது இல்லை. அதனால நான் படத்தை மட்டும்தான் கவனிச்சேன். நல்லா இருக்கு. மஞ்சு வாரன் நல்லா நடிச்சிருக்காங்க ஆஃப் கட்டிங்ல. நல்லா இருக்கு படம். அதை தான் தலை இவ்வளோ நேரம் நான் மூச்சு முடிக்க பேசினேன். ஒரு வேலையில் ஒரு 100 ரூபாய்க்கு நம்மளுக்கு தரான், அவன் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறான். அதுக்கான ஊழியம் அவன் தர மாட்டான். அதை தான் இந்த படத்தில் பேசுகிறாங்க. நம்மளோட அரசியலை தான் அவங்க பேசியிருக்காங்க. அதுக்கு தான் வந்து இப்போ சூரி கிளம்பி வந்துக்கிறாரு 3வது பாட்டுக்கு. வரும்போது அதில் என்ன நடக்குது பார்ப்போம். லீடு கொடுத்துருக்காங்க தலை. அவர் காட்டுக்குள்ளே இறங்கி போகிறாரு. கல்லு முள்ள காலுக்கு மெத்தன்னு போய்க்கிறாரு காட்டுக்குள்ளே தலை. 10க்கு 9 தரலாம் தலை. நல்லா இருக்கு. போர் அடிக்காமல் உக்காஞ்சி பார்க்கலாம். ஆனால் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க தெரியுமா? புஷ்பான்னு ஒரு மொக்க படத்தை 1200 கோடி ஓட்டுறீங்க. கங்குவான்னு ஒரு நல்ல படத்தை ஓட்டாம நல்லா இல்லைன்னு சொல்லி அது 300 கோடி வசூல் தான் போச்சு. அதே போல இது நல்ல படம். நல்ல படத்தை நீங்க கொடுங்க, நல்ல ரிவ்யூ கொடுங்க. லேகே இல்லை தலை. உட்காந்து எல்லாம் ஆடியன்ஸ் கடைசி வரைக்கும் உட்காந்து பார்க்குறாங்க. கடைசி வரைக்கும் உட்காந்து பார்த்தாலே அது ஒரு நல்ல படம். பாதியிலே எழுந்து யாரும் போனதில்ல. நல்லா இருக்கு தலை. அவரோட பாட்டு ஒன்னொன்னும் செதுக்கி இருக்காரு தலை. அந்த ஹெட்செட்ல போட்டு கேட்கலாம் அவரோட பாட்டை.
வழி நெடுக காட்டு அல்ல ஃபர்ஸ்ட் பாட்டிலையும் அவர் தான் போட்டாரு, செகண்ட்லையும் அவர் தான் போட்டாரு, ரெண்டுத்துக்கும் இளையராஜா தான் போட்டிருக்காரு. அதனால நம்ம அந்த பாட்டுல குறை கண்டுபிடிக்க கூடாது. ட்ரெய்லர்ல வந்து நடிகர்கள் அரசியலுக்கு வரது விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. இதுல எது இருக்கா? அல்ல அப்படிலாம் எதுவும் இல்லை தலை. இந்த படத்துக்கான கதையை தான் அவங்க சொல்லியிருக்காங்க, நல்லா சொல்லியிருக்காங்க. படம் வந்து விடுதலை 2 பற்றி பேசணும்னா விடுதலை 1 பற்றி பேசி ஆகணும். விடுதலை 1 பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் அந்த படத்துக்கு போனோம். ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு படம். ஆனால் விடுதலை 1 வந்து நம்மளை திருப்திப்படுத்தினால விடுதலை 2 எப்படி இருக்கணும் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனில் வந்ததுனால இது அந்தளவுக்கு திருப்திப்படுத்தலை. என்ன காரணம் அப்படி கேட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் டைலாக், கம்யூனிசமான டைலாக். அதெல்லாம் சில பேருக்கு வந்து என்னடா அப்படின்னு யோசிக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு. சில படங்கள் ஃபைட் படம் வந்திருக்கு, ஆக்ஷனு, ரொமான்ஸு, த்ரில்லரு, சைஃபை, அது என்ன சொல்கிறது, க்ரைம் த்ரில்லரு, ஹாரரு, எல்லா படத்தையும் நம்ம பார்த்தவங்களுக்கு வந்து மண்டையை சொரிஞ்சு விடுற மாதிரி வெற்றிமாறன் சார் ஒரு காரியம் பண்ணியிருக்காரு. உண்மையிலே சரி மண்டை சுரிகிற மாதிரி தான் இருக்குது. மூளையை வந்து ஃப்ரெஷ்அப் பண்ணி விட்டாப்புல. யாருன்னு கேட்டிங்கன்னா கிஷோருடைய டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே புல்லரிச்சிருது. டைலாக் ரொம்ப மெனக்கட்டிருக்காங்க. படம் வந்து 1 இயருக்கு மேலே டைலாக்கே எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. நம்ம போடுற செருப்பும் சரி, நம்ம போடுற ட்ரெஸ்ஸும் சரி, நீ சும்மா போடலடா, உனக்கு கிடைச்ச சுதந்திரமே பல பேரோட ரத்தத்தில் கிடைச்ச சுதந்திரம்டான்னு சொல்லும்போது உண்மையாக அதுதான் நடந்திருக்கு. நம்மளாம் அந்த மாதிரிலாம் அவங்களாம் தியாகம் பண்ணலைன்னா, சுதந்திரத்துக்கான தியாகம் பண்ணலைன்னா நம்ம உண்மையிலே இன்னும் அடிமைத்தனமாக தான் இருந்துக்கிட்டு இருப்போங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காப்புல. ரஞ்சித் சாரோட அரசியலும் சரி, மாரிசெல்வராஜ் சார் அரசியலும் சரி, இவங்க வெற்றிமாறன் சாரோட அரசியலும் சரி, 3மே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் வெற்றிமாறன் சார் வந்து பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸ்க்கு பிரிகிற மாதிரி கூட சொல்லியிருக்காப்புல. நீ லவ் படம் அப்படிலாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற, நீ அரசியலை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்கிறத ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்காப்புல, புரிகிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. மேக்கிங் பார்த்தீங்கன்னா வேலுராஜ் சார் கேமரா விளாண்டுருக்காப்புல, பயங்கரமாக பண்ணியிருக்காப்புல. பார்ட் 1 விட 2ல் வந்து பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன தேவையோ அதை கரெக்டாக லிமிட்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்காங்க. ரொம்ப யதார்த்தம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா பறக்குது படம், டைலாக்லேயும் சரி மெஷீன்லேயும் சரி பறக்குது. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக் அடிக்குது. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா ஃபுல்லாக கம்யூனிசமான டைலாக்கு. சில பேருக்கு அது வந்து ரொம்ப புரியாத மாதிரி இருக்கும். இப்படிலாம் ஒரு மனுஷன் வந்து தியாகம் பண்ணியிருப்பாங்களா கம்யூனிஸ்ட்காரங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த உண்டியில் குளிக்கிற சீன்லேருந்து அவங்க செங்கொடி வணக்கம் அப்படிலாம் சொல்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த இளைஞர்களுக்கு அந்தளவுக்கு டீட்டெயில் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சொல்ல வந்த காரணத்தை வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக சொல்லியிருந்தாங்கன்னா படம் வேறு லெவலில் பேசப்பட்டிருக்கும், அவட நோக்கி கூட போயிருக்கும். படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ரத்தங்கள் வந்து பெருக்குது. அதுக்கான வெப்பன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் என்ன யூஸ் பண்ணணுமோ அதே தான் இது பண்ணாங்க. எல்லாமே ஆக்சுவலி பொருத்தமாக வந்துருச்சு. இந்த படம் வந்து பெரிய அளவில் பேசப்படாதனாலும் ஒரு நல்ல ஆவரேஜான படம். இந்த வீக்கெண்டுக்கு சூப்பர் படம்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் சூரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் படமே போகுது. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா சூரி தான் ஹீரோ, செகண்ட் ஹாஃபில் வந்து விஜய் சேதுபதி ஹீரோ. மகாராஜாவோட நல்லா நடிச்சிருக்காப்புல. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் உள்ள வாத்தியார் வந்து எப்படி தோழராக மாறினாங்கிற கதையை சூரியோடைய வாய்ஸ் ஓவரில் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளாஷ்பேக்கில் கிளைமாக்ஸில் வந்து சூரிய ஒரு இடத்துல வாழ்ந்துருக்காப்புல. நம்ம அழுகாமல் கண்டிப்பாக வெளியே வர முடியாது. அப்படி ஒரு யதார்த்தத்தை வந்து விட்டுட்டு அவர் அவங்க அம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுவாப்புல. அந்த லெட்டரில் சொன்ன வரிகள்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே புல்லரிக்குது. டக்குலாம் எழுந்திரிச்சிட்டு ஜாலியாக போகணும்னு வரவே முடியாது. அந்த வெற்றிமாறன் போடும்போது கை தட்டிட்டு தான் நம்ம வெளியே வருவோம். அந்தளவுக்கு பண்ணியிருக்காப்புல. மஞ்சு வாரியர் வந்து இந்த படத்துக்கு தேவையான ஒன்று தான். அவங்க ஒரு கம்யூனிஸ்ட் தோழராக நடிச்சிருக்காப்புல. என்ன தேவையோ அதை லிமிட்டாக பண்ணியிருக்காப்புல. அதை தான் நம்ம சொல்ல முடியும். ஓரளவு ஓகே. அந்த கேரக்டரும் ரொம்ப நல்லா இருக்குது. சில டைலாக்லாம் ரொம்ப பொருத்தமாக இருக்குது. அவங்க பேசுறதுலாம் ரொம்ப பொருத்தமாக இருக்குது. ஓரளவு இல்லை கதை சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக. ஏன்னா அதை ரிவீல் பண்ண முடியாது. ஆனால் கண்டிப்பாக சொல்லிட்டாங்க. நம்ம நெஞ்ச தொடர மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன், எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கணும். நம்ம 2K கிட்ஸ்னால் தியேட்டரை ஃபீல் பண்ண வருவீங்க. வாங்க தாராளமாக வந்து நம்ம போடுற சட்டையும் சரி செருப்பும் சரி இன்னொருத்தோட ரத்தத்துலேருந்து வந்ததுங்கிறது தெரிஞ்சுக்கணும். அவர் மாதிரியே எங்களுக்கும் ஆசை. ட்ரெய்லர்ல வந்து நடிகர்கள் அரசியல் வரதை பற்றி விமர்சனம் பண்ணியிருந்தாங்க கடைசி கருத்தா. அதே மாதிரி இதில் ஏதாவது இருக்கா? முன்னாடி நம்மளுக்கு ஆண்ட சிஎம்மும் சரி, ஆள போகிற சிஎம்மும் சரி, ஆண்டுக்கிட்டு இருக்க சிஎத்தும் சரி, நீங்கள் தான் சொல்கிறீங்களா முன்னாடி எந்த சிஎம் வேணாலும் எடுத்துங்க, அவங்க சொல்கிற கருத்து வந்து எல்லாருமே தாக்குது. அதில் எந்த சந்தேகமே கிடையாது. ஆனால் எல்லாரும் வந்து நல்லா இருக்கணுங்கிறக்காண்டி சொல்கிறது. அதுதான் வேற ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு நம்மளுக்கு வந்து இவ்வளோ சாப்பாடு கொடுத்துட்டாங்க, இதோட நிறுத்திக்கிறது அது வந்து நம்ம மனசில் நிற்கும். அதை தாண்டிட்டு இன்னும் போகிறேன்னு போனோம்னா அது புளிச்சு போயிடும். இளையராஜா அவர்களோட மியூசிக் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் 1 அளவுக்கு பிஜிஎம்மும் எதுவுமே பண்ணலை, ஸ்கோர் பண்ணலை. இது ஓரளவு ஓகேன்னு தான் சொல்லணும். படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி படங்களுக்கு வந்து தொடர்ந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இப்போ வந்து படத்தில் வந்து வன்முறை காட்சிகள் அதிகமாக இருக்குதா இல்லை கிளாமர் காட்சிகள் அதிகமாக? கண்டிப்பாக இப்போ கிளாமரான படம்லாம் தமிழ் சினிமாவில் வர்றதில்ல. அந்த இருட்டாரில் முரட்டு குத்து அந்த சீசனில் அப்படியே போயிடுச்சு. எல்லா மக்களும் வந்து ஓரளவு உஷாராயிட்டாங்க. யாருமே வரமாட்டாங்க. ஏன்னா
உங்களுக்கு கிளாமர் வேணும்னா உங்கள் கையில் உள்ள ஃபோன்லேயே இருக்குது. தியேட்டருக்கு வந்து நீங்கள் பண்ணணும்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. ஆனால் இது வந்து அந்த வன்முறைக்கு வந்து இதுதான். போலீஸ் தரப்புலையும் பயங்கரமாக வன்முறை பண்ணுறாங்க, வந்து ஆப்போசிட் தரப்புலையும் நிறைய வன்முறை வாங்க. அதனால் இந்த ரத்தங்கள் இதை மென்ஷன் பண்ணதுனால தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஏ சர்டிஃபிகேட் படம் வந்தால் ஓடிடியில் வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற கான்செப்ட்லாம் உடச்சிட்டாங்க. ஏன்னா கதையோடு சேர்ந்த வன்முறை வந்து கண்டிப்பாக வந்து எதாக இருந்தாலும் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டிவிலே வாங்க மாட்டாங்க. டிவி ரைட்ஸ்லேயே வந்து ஏ சர்டிஃபிகேட்டாக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்குது. யூ மட்டும் வா, யூஏலாம் வராது அப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் பாட்டுலாம் உடச்சிது இந்த வெற்றிமாறன் மாதிரி ஒரு சில டேரக்டர் தான் அதுக்கும் பிஸ்னஸ் பண்ணிட்டாங்க. ஏஆர் இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய கருத்தை வந்து நான் கரெக்டாக சொல்லணும் கூட தெளிவாக இருக்காங்க. போர்லாம் அடிக்கல ப்ரோ. ஆக்சுவலாக அது எடுத்துக்கிறவங்களோட எல்லாரோட ஒருத்தவங்களுக்கு ஒரு பெர்செப்ஷன் இருக்கும். அவங்க எடுத்துக்கிற விதம் தான், வேற ஒன்றும் இல்லை. அதுமாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து சூர்யா அவர்கள் தான் வந்து படத்தை லீட் பண்ணி கொண்டு போனார். இதில் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து லீட் பண்ணி கொண்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இதில் வந்து விஜய் சேதுபதி தான் மெயின் கேரக்டர். அவரோட ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. ஸோ அப்போது அவருக்கு தான் மெயின் லீட் இருக்கும். அவர் தான் கிளைமேக்ஸில் தான் சூரிக்கு வந்து ஒரு கேரக்டர் அவங்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மியூசிக் எப்படி? இளையராஜா சார் எப்படி நல்லா இல்லாமல் இருக்கும். அவர் தெய்வம், அவர் சூப்பராக இருந்துச்சு. அப்படிலாம் இல்லை ப்ரோ. அதுதான் ஒருத்தவங்களோட பெர்செப்ஷன் அவங்க எடுத்துக்கிறதுல இருக்குது. இது பாலிடிக்ஸ் சொல்லியிருக்கிறதுனால மேபி பிடிக்காமல் இருக்கலாம், தெரியல. யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சாட்டிஸ்ஃபைடாக. ஆமாம், உங்களுக்கு கதை புரியணும்னா 4 மணி நேரம் கூட உட்காந்து பார்த்து தான் ப்ரோ ஆகணும். கதை புரியணும். ஸோ அந்த டியூரேஷன் கரெக்டாக தான் இருந்துச்சு, ஒன்றும் லேகெல்லாம் இல்லை. அதே மாதிரி ட்ரெய்லரில் வந்து நடிகர்கள் அரசியல் வரதை பற்றி விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. படத்தில் எதுவும் இருக்குது அந்த மாதிரி? யாரையும் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணிலாம் எதுவும் சொல்லலை. இந்த பார்ட்டி அந்த பார்ட்டி இந்த பொலிட்டிஷியன் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலை. ஜென்ரலைஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. அது அவங்கவுங்க எடுத்துக்கிறது பொறுத்து. ஃபேமிலியோட எனக்கு அதான் அவங்கவுங்க எடுத்துக்கிறது. பட் வைலன்ஸ் வந்து முக்கியம். எந்த இடத்துல கண்டிப்பாக வைலன்ஸ் தேவையோ அந்த இடத்துல வைலன்ஸ் முக்கியம். அவங்க உரிமையாக பார்க்குறேன், அவ்வளோதான். அவங்கவுங்களுக்கு தேவையான உரிமை எப்படி கிடைக்கணும்னு இருக்குல்ல. ஸோ இப்போ எனக்கு ஒன்று கிடைக்கணும்னா நான் எந்த விதத்தில் கேட்கணுமோ அந்த இதில் தானே கேட்க முடியும். கிடைக்கலன்றப்போ அதுதான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து போலீஸ் வந்து ரொம்ப சித்திரவதை பண்ணதெல்லாம் காட்சிப்படுத்தினாங்க. அந்த மாதிரி காட்சிகள் வந்து இந்த செகண்ட் பார்ட் இல்லை. இதில் வந்து அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஒரே ஒரு சீனில் மட்டும் ஒருத்தவங்க ஒரு லேடி மட்டும் காமிச்சிருப்பாங்க, அவ்வளோதான். படம் எப்படி? செம்மையாக இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. பொலிட்டிக்ஸ்க்கான தான் நல்லா சொல்லிருக்காங்க, நல்ல மெசேஜ் தான். எந்த வகையான அரசியல் வந்து பேசியிருக்காங்க? அதுதான் ப்ரோ, ஒருத்தர் போராடுறது தான், நம்ம சம மக்களுக்கு போராடுறது தான். அது வந்து நம்ம பார்க்காம விட்டுறோம், அவங்கள கவனிக்காமல் விட்டுறோம். அதுதான் பேசியிருக்காங்க. பார்க்கலாம் ப்ரோ, ரத்தன்றது எல்லாருக்கும் வரும் தானே, அதை பார்க்குறது நம்மளோட இஷ்டம் தான். அதெல்லாம் அது உண்மையான இருக்கிறதுலாம் நான் எடுத்து வச்சுருக்காங்க, பார்க்கலாம். இளையராஜா சாரோட மியூசிக் செம்ம, இது குறையே கிடையாது. மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒரு பாட்டு ஒரு டுவேட் பட்டது சூப்பராக இருந்துச்சு. வெற்றிமான் வந்து இப்போ ஹாலிவுட்டுக்கு ஏதோ போனாலுமே அதெல்லாம் வேணாம், அதை விட்டுட்டு வடச்சென்னிட்டு எடுத்தாருன்னா நல்லா இருக்கும். அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். இந்த செகண்ட் பார்ட்டை யார் லீட் பண்ணி கொடுத்தாங்க? இல்லை, செகண்ட் பார்ட் இல்லை, இது லீடிங்கில் இல்லை, அது முடிஞ்சது, அவ்வளோதான். லீட் பண்ணுற மாதிரி கொண்டு போகல. வந்து போன பார்ட்டில் வந்து சூர்யா அவர்கள் வந்து ஹேண்ட் பண்ணியிருந்தாரு. இப்போ யார் வச்சிருக்காங்க? இல்லை, விஜய் சேதுபதி தான், ஃபுல்லாக விஜய் சேதுபதி தான். சூரி கொஞ்ச நேரம் தான் வருவார். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்தவங்க இந்த பவானி ஸ்ரீ யாருமே வரமாட்டாங்க. விஜய் சேதுபதி அப்புறம் அவங்க இதில் மஞ்சு வாரியர் அவங்க தான். அவங்க கொஞ்சமாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் நல்ல போல்டான பெண்ணை நடிச்சிருந்தாங்க.